அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பெஞ்சல் புயலால் தமிழ்நாட்டில் 1.5 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு நிவாரணமாக 2000 கோடி கேட்டும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். பெஞ்சல் புயலால் தமிழ்நாட்டில் 1.5 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் அதற்கு நிதியாக 2000 கோடி தேவைப்படுவதாக முதலமைச்சர் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பெஞ்சல் புயலால் தமிழகத்தின் பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து மீட்புப் பணிகள், நிவாரணங்கள் வழங்கி வரப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தமிழகத்தில் 1.5 கோடி பேர் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு நிதி வழங்குவதற்காக, நிவாரணம் வழங்குவதற்காக 2000 கோடி ரூபாய் தேவை எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதத்தின் வாயிலாக பிரதமரிடம் வலியுறுத்தியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக். முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் மேலும் என்னென்ன விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன? விவரம். வணக்கம். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த புயலின் தாக்கத்தின் காரணமாக விழுப்புரம், கடலூர், அதே போல டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட பல இடங்களில் லட்சக்கணக்கான ஏக்கர் தண்ணீரில் மூழ்கியிருக்கிறது. அதே போல மக்களினுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகிறது. பல மாவட்டங்களில் தங்களுடைய உடைமைகளையும் அதே போல தாங்கள் வளர்த்த கால்நடைகளையும் மக்கள் இழந்திருக்கிறார்கள். ஒரு மோசமான சூழ்நிலை தற்போது தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. இந்த இயற்கை பேரிடருக்காக உடனடியாக மத்திய அரசு 2000 கோடி ரூபாய் முதற்கட்டமாக ஒதுக்க வேண்டும் என்று தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் இந்த வெள்ள பாதிப்பு மூலமாக தமிழகத்தில் மட்டும் 1.5 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், தற்போது தமிழக அரசின் சார்பில் அவர்களுக்கு பல்வேறு முன்னெடுப்புகளும் அதே போல நிவாரணங்களும் வழங்கப்பட்டு வருகிறது சுட்டிக்காட்டியிருக்கும் முதலமைச்சர் உடனடியாக மத்திய அரசு அந்த பேரிடருக்காக ஒதுக்கப்படுகிற நிதியிலிருந்து 2000 கோடி ரூபாயை முதற்கட்டமாக ஒதுக்க வேண்டும் என்றும் இந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 1.5 கோடி மக்கள் இந்த இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர்களுடைய பொருட்கள், கால்நடைகள் மற்றும் உடைமைகள் அனைத்தையும் இழந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் லட்சக்கணக்கான ஏக்கர் விளை நிலையங்களும் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கின்றன. உணவுப் பொருட்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அதை ஈடு செய்யும் வகையில் முதற்கட்டமாக 2000 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிடும் பொழுது தமிழகத்தில் இது மூலமாக மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றும் மக்கள் அதிலிருந்து மீள்வதற்கு சில நாட்களாகும், உடனடியாக முதற்கட்டமாக 2000 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி.